ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னது? இல்லங்க, பக்கத்துல இருக்கிற மண்டபத்துல சமூக சேவக்காரங்க யாரோ ஒரு பொண்ணு மாப்பிளைக்கு இலவசமா திருமணம் பண்றாங்களாம். அதனால பெரியவங்க ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. நான் ஆசீர்வாதம் பண்ணிட்டேன். நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்களேன். பண்ணிட்டா போச்சு. பொண்ணு மாப்பிளையும் சந்தோஷமா சீரும் சிறப்பமா அமோகமா வாழணும். நம்மள மாதிரி அன்போட இனப்பெரியாத தம்பதிகளா நீடோடி வாழணும். எங்க நான் போய் கொடுத்துட்டு வரேன். போயிட்டு வா. இந்தா, என் மருமக கல்யாணத்தை இந்த அத்தையால பார்க்க முடியல. ஏதோ என்னால முடிஞ்சது ஆசீர்வாதம் பண்ணிருக்கேன். ஆமாமா, இன்னைக்கு கிளம்பிடுவோம். என்ன மன்னிச்சிருமா, உன்னை கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போலாம் தான். ஆனா அங்க உன் புள்ளதான் மாப்பிள்ள. அவனை நீ பாத்துட்டா காலத்துக்கும் அவனை நீ மன்னிக்க மாட்ட. அதனாலதான் உன்கிட்ட இருந்து உன் புள்ளையோட கல்யாணத்தை நான் மறைச்சிட்டேன். ஏய் மா, இன்னும் என்னடி நின்னுட்டு இருக்க? அவங்க மாங்கல்ய காணோன்னு தேட போறாங்க. சீக்கிரம் போ. சரிம்மா, வரேன். அம்மா, திருமாங்கல்ய தட்டை கொண்டு வாங்க. முகூர்த்தத்துக்கு நேரமாயிடுச்சு. வரலட்சுமியே போற்றிவோம், வரதலட்சுமியே போற்றிவோம். மாங்கல்யத்தை கொண்டு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரேன்னு போனவ இவ்வளவு நேரமா காணோம். இங்கதானே வாங்கணும். எங்க போய் தொலைஞ்சா இவ? இருங்கம்மா, இதுக்கு எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? இனி டென்ஷன் ஆகாம எப்படி இருக்க முடியும்? முகூர்த்த நேரம் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அது வேற ஒண்ணும் இல்ல. ரோகிணியை காப்பாத்தி கூட்டிட்டு வந்ததுல இருந்து அவ கால் தரையில நிக்கவே இல்ல. என்னமோ இந்த கல்யாணத்தையே அவ தலைமையிலதான் நடத்துற மாதிரியும் பத்திரிக்கை அடிச்சு ஊர்ஜனத்தை கூப்பிட்டு வந்த மாதிரியும் மெதப்புல சுத்திட்டு இருக்கா. அவளை சொல்லி தப்பு இல்ல. இதெல்லாம் நம்ம வீட்டு ஆளுங்களை சொல்லணும். இவங்க குடுக்கற இடம் தான் அவ இந்த அளவுக்கு ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. ரங்கா, அவ வராம எங்க போயிருவாங்கற? அப்பா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இப்ப அவளுக்கு வக்காலத்து வாங்குற நேரம் இல்ல. பொண்ணு மாப்பிளையும் காத்துக்கிட்டு இருக்காங்க. தாலியை கொண்டு போனவன் இன்னும் திரும்பி வரல. முகூர்த்த நேரம் முடிய போதுன்னு சொல்றாங்க. நீங்க வேற புரியாம அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு. ஏய், நீ போய் அவ எங்க இருக்கான்னு பாத்துட்டு வாடி. போடி. சரிம்மா. யாரும் எங்கேயும் போக வேண்டாம். இதோ அவளே வந்துட்டா. வந்துட்டா வந்துட்டா. வா, சீக்கிரம் வா. இங்க எல்லாருக்கும் கொடு. சீக்கிரம். எங்க போன நேரம்? அது சொந்தக்காரங்க ஊர் பெரியவங்க எல்லாம் கொஞ்சம் பேர் வெளியே இருந்தாங்க. அதான் அவங்க கிட்ட எல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன். விட்டா நீ ஊர் ஊரா போய் ஆசீர்வாதம் வாங்க போல. அடிச்சதை எடுத்துக்கிறேன். மா, எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கணும்ல. கதர் வா. கொடுப்பா. வீரிய லட்சுமியே போற்றிவோம், கொடு. ஞானலட்சுமியே போற்றிவோம். என்னடி, என் பையன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டியா? வாங்காம விடுவேனா பாட்டி? பொண்ணு மாப்பிள்ள இணை பெரியாத தம்பதிகளா வாழணும்னு சொல்லி அப்பா மனசார வாழ்த்தி கொடுத்திருக்காரு. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குடி. சரி, என்னன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ண சொன்ன? அது இந்த மண்டபத்துல சமூக சேவை செய்யறவங்க இருக்காங்க. அவங்க இலவச கல்யாணம் பண்றாங்க. பெரியவங்க எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லி கேட்டேன். அது அம்மா அப்பாவும் ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தாங்க. சபையில முன்னாடி நின்னு பையன் கல்யாணத்தை நடத்த வேண்டிய உங்க அப்பன் இங்க பக்கத்திலேயே இருக்கான். அவன் பெத்த பையன் கல்யாணத்தை இங்க ஊரே பாக்குது. ஆனா அவனால இத பார்க்க முடியல. நான் ஒரு தாயா போய் அவனை உரிமைய கையை பிடிச்சு கூட்டிட்டு வர முடியல. இப்ப என்ன பாட்டி உங்களுக்கு? என் அம்மா அப்பா இவங்களை நேர்ல வந்து ஆசீர்வாதம் பண்ணணும், அவ்வளவுதானே? ஆமாண்டி, ஆனா அது எப்படி நடக்கும்? அதெல்லாம் நடக்கும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. என் தங்கமே. ஆமா,
இவனும் உன் கூட தானே பிறந்தான். உனக்கு புத்தியில பாதி கூட இவனுக்கு இல்லையே. சரியான அரலூசு பையனா இருக்கான். அவனை விடுங்க பாட்டி, அவன் பிறந்ததுல இருந்தே அப்படிதானா. கொஞ்சம் கொஞ்சமா மாத்திடலாம். இந்தாங்க வாங்கிக்கங்க, நீங்களும் வாங்கிக்கங்க. இதுல போடுங்க. பிரகாசலட்சுமியே போற்றிவோம், வில்வலட்சுமியே போற்றிவோம், பூலட்சுமியே போற்றிவோம், புவனலட்சுமியே போற்றிவோம், பூஜ்யலட்சுமியே போற்றிவோம். பா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் தாலியை கட்ட போறான்ப்பா. அதுக்கப்புறம் கல்யாணம் நடந்து நம்ம போட்ட சபதத்தில் அவங்க ஜெயிச்சிருவாங்க. இங்க பாருங்க, இப்பயாவது இந்த வீடியோ காமிச்சு நீங்க நினைச்சது நடக்காதுன்னு கல்யாணத்தை நிறுத்திடுவோம்ப்பா. ஆமாங்க, இதுங்க குடும்பமா நின்னு கும்மி அடிக்கிறத என்னால பார்க்கவே முடியலங்க. வயிறு அப்படி கப கபன்னு எரியுது. தாலி வேற ஆசீர்வாதம் வாங்கிட்டு மனம் இடைக்கே வந்துருச்சு. இப்ப போய் வீடியோவை காட்டி கல்யாணத்தை நிறுத்தினா மட்டும்தாங்க உண்டு. ஏய், நான் தான் சொல்லியிருக்கேன்ல, யாரும் அவசரப்படக்கூடாதுன்னு. என்ன நடக்க போதுன்னு பார்க்க தானே போறீங்க. அது என்னப்பா? மா ஃபீல் பண்ணாதமா, அதான் நல்லபடியா முடிஞ்சதுல்ல. ரூபி சுமார். ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி. தாலி எடுத்துக்கங்க. பா, தாலி மாப்பிள்ளை கையில கொடுத்துட்டாங்கப்பா. சும்மா இருடா. மகாலட்சுமியே போற்றுவோம், மாயாலட்சுமியே போற்றுவோம். பா, தாலி கட்ட போறான்ப்பா. ஏதாவது பண்ணுங்க. மோகனலட்சுமியே போற்றுவோம், நித்யலட்சுமியே போற்றுவோம், லட்சுமியே போற்றுவோம், ராஜலட்சுமியே போற்றுவோம், ராஜலட்சுமியே போற்றுவோம், நவ்யலட்சுமியே போற்றுவோம், ரூபலட்சுமியே போற்றுவோம். பா, என்னப்பா? சும்மா இருங்கறல்ல. அம்சவாகினியே போற்றுவோம், ரத்னலட்சுமியே போற்றுவோம். கெட்டிபாலம் கெட்டிபாலம் கெட்டிபாலம். தாலியை கட்டுங்க. மண்ணில் மனிதலட்சி எனலாம் மறுமுக நகை போற்றி, ஒன்றிய மங்களனானின் ஒளி போற்றி, விஜயலட்சுமியே போற்றுவோம், லட்சுமியே போற்றுவோம், மந்தாதகணியே போற்றுவோம், வரலட்சுமியே போற்றுவோம், வரதலட்சுமியே போற்றுவோம், விஷ்ணுலட்சுமியே போற்றுவோம், விஸ்வலட்சுமியே போற்றுவோம். உலகும்பர் சென்று பெற அருசுரக்கும் சிவகாமி சுந்தரிதன் இந்த திருவிழை போற்றி, நிலவு திருவடி போற்றி போற்றி. கங்க்ராட்ஸ் மாமா. மாப்பிள்ளை கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராட்ஸ்டா.